கோட் சூட்லாம் போட்டு பலமாக இருக்கேன். நானே ஆஃபீஸ் போடான்னு சொன்னாலும் போக மாட்டேன்னு சொல்லுவேன். இப்போ என்னடா திடீர்னு எதையும் பொண்ணுகின்னு கரெக்ட் பண்ணிட்டியா? ஏம்மா கமலி, நீனே கேளு கௌதம்கிட்ட என்னன்னு. அத்தை, நீங்கள் வேற ஏன் கோட் சூட் போடக்கூடாதா? கோட் சூட் போடலாம், ஆனால் இவன் தான் போடக்கூடாது. ஏம்மா உங்க மூத்த பிள்ளை மட்டும்தான் கோட் சூட் போடணுமா? உங்க சின்ன பிள்ளை போடக்கூடாதா? நான் போட்டாலும் நல்லா இல்லையா என்ன? இல்லடா, என்னோட 2 பிள்ளைங்களும் எது போட்டாலும் அவ்வளோ அழகா ராஜா கணக்கா இருப்பீங்க. ஆனா என்ன, அவன் நல்லா சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு பேசாம இருந்துடுவேன். ஆனா நீ அப்படி இல்லையே, வேலை பாருடானா சரி நம்ம ஆஃபீஸ்ல வேலை பாருடா அப்படின்னு ஊர் சுத்துற ஆளு திடீர்னு கோட் சூட் போட்டிருக்கியே, அதான் என்னன்னு கேட்டேன். ஏம்மா ஆஃபீஸ் போட்டாதான் கோட் சூட் போடணுமா என்ன? பொண்ணு பார்க்க போனாலும் கோட் சூட் போடலாம்ல? டேய், என்னடா சொல்ற? அப்ப பொண்ணை நீனே பார்த்து ரெடி பண்ணிட்டு போலையே, அப்புறம் எதுக்குடா இருக்கீங்க அம்மா? அச்சோ அத்தை, கௌதம் சும்மா உங்களை வம்பளுக்கிறக்காக இப்படி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கோட் சூட் தானே, போட்டா போட்டுட்டு போட்டுமே விடுங்க, அதுல உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனையா? சூப்பர் அண்ணி, இப்படிதான் எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் உங்க சீக்கிரட்லாம் அம்மா கிட்ட சொல்லாம இருப்பேன், சரியா? என்னோட சீக்கிரட்டா? அப்படி என்ன இருக்கு என்னோட சீக்கிரட்? சும்மா விளையாடாதீங்க கௌதம், சொல்ல வேணான்னு சொல்லுங்க. அம்மா உனக்கு தெரியுமா என்ன சீக்ரெட்னு? இப்பெல்லாம் ரூம்குள்ளே ரொமான்ஸ் நடக்குது, நமக்கு தான் தெரியல. ஆனா என்ன, எப்போ அவங்க ரொமான்ஸ் பண்ணாலும் நான் நந்தி மாதிரி போய் நின்றேன், அது அவங்களுக்கு தான் தெரியல. என்ன கௌதம் சொல்ற? ரொமான்ஸா? சும்மா நீ பாட்டுக்கு காமெடி பண்ணாத. அண்ணி என்கிட்டயே சும்மா ரீல் விடாதீங்க. நேற்று கூட பார்த்தேன், 2 பேரும் கட்டி பிடிச்சிக்கிட்டு தான் நின்னீங்க. நான் வந்தது கூட தெரியல. அண்ணனை கூப்பிட்டு பார்த்தேன், காதலே விழுகல. அதோட நான் பாட்டுக்கு வந்துட்டேன். அப்போ அதுக்கு பேர் என்ன, ரொமான்ஸ் இல்லையா? அட பாவிங்களா, இதெல்லாம் வேற நடக்குதா? இது எப்படி நான் கவனிக்காம விட்டேன்? வர வர இந்த சஞ்சி பண்றது சரியே இல்லை. சஞ்சி மனசுல இவ இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா இந்த குத்தலாம் வேற நடக்குதா? இது எப்படி நான் கவனிக்காம விட்டேன்? கொஞ்சம் கேப் விட்டா போதுமே, 2 பேரும் ஒன்னா சேர்ந்துருவாங்க போலயே. விடக்கூடாதே. சும்மா இருங்க கௌதம், நீங்க வீட்டுக்கு ஏதாச்சும் சொல்லிக்கிட்டு. அது ஏதோ பதட்டத்தில் அப்படி இருந்தேன், அவ்வளோதான். மற்றபடி ஒன்றும் இல்லை. அதை இப்போ இங்கே சொல்லணுமா? டேய், 2 பேரும் சந்தோஷமா இருந்தா அது நமக்கு சந்தோஷம் தானடா. அதை இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க? அண்ணிடா. அம்மா அண்ணினா என்ன? அண்ணியம்மா, அண்ணிம்மா. அண்ணனோட சரிபாதி, எனக்கு அம்மா மாதிரி, ஃப்ரெண்டு மாதிரி, சொல்லப்போனா ஒரு அக்கா, அந்த மாதிரி தான் பார்க்குறேன். நீ எதுவும் தப்பாக நினைக்காத. இதை இப்படி வெளியில் சொல்கிறானேன்னு. எனக்கும் சந்தோஷம் தான்மா, உங்கள் 2 பேரும் சந்தோஷமா இருந்தா. நானும் சந்தோஷத்துல சொன்னேன், மற்ற வேற அர்த்தத்தில் எதுவும் சொல்லலை. சரிடா, நீ இப்படி நினைக்கிற. வெளியில யாராச்சும் இப்படி பேசுறதை கேட்டா தப்பா நினைப்பாங்கடா. மற்றவங்க பேசுறதுக்காகலாம் நம்ம வாழ முடியாதுமா, நமக்காக தான் நம்ம வாழணும். என்னங்க நீ, நான் சொல்றது கரெக்டு தானே? ஆமா கௌதம், நீ சொல்றது 100க்கு 100 உண்மை. மற்றவங்க என்ன சொல்லுவாங்களோ எது சொல்லுவாங்களோ பயந்து வாழ்றதுக்கு நமக்கு பிடிச்ச மாதிரி யாரு என்ன சொன்னா என்ன அப்படின்னு தென்னாவட்ட வாழ்ந்துட்டு போறது கெட்டுதான். சூப்பர் நீ. ஆமா, உங்களுக்கு ஒரு தங்கச்சி இருக்கான்னு சொன்னீங்கல்ல, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? கௌதம், எங்க வரேன்னு எனக்கு தெரியுது. அன்னைக்கு சப்போர்ட் பண்றதோட நிப்பாட்டிக்கணும். இந்த தங்கச்சிக்கு போறது அதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது. ஏம்மா, உன் தங்கச்சிய கௌதம்க்கு கொடுக்க மாட்டியா? நம்ம கேட்டது கரெக்டாக தான் ஒர்க் அவுட் ஆகுது. அம்மாவே வாய் விட்டு கேட்குறாங்க. இப்படியே போச்சுன்னா நமக்கு வேலையே இருக்காதே. இல்லைங்கத்த, தங்கச்சி விஷயம் அவகிட்ட தான் கேட்கணும், அப்புறம் அம்மா கிட்ட கேட்கணும். நானா எதுவும் சொல்ல முடியாதுல்ல. அவளுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு டபுள் ஓகே தான். அப்புறம் என்னம்மா, அண்ணியே ஓகே சொல்லிட்டாங்க, போய் பேசிட்டு வந்துடலாமா? டேய், அந்த பொண்ணை நீ முன்ன பின்ன பார்த்துருக்கியா? யார் என்னன்னே தெரியாது, பேரு கூட தெரியாது. பார்த்துட்டு வந்துறியான்னு கேட்குறேன். என்னடா? இல்லைம்மா, நீங்க ஊன்னு ஒரு வார்த்தை சொன்னா போதும், ஒரு கழுதைக்கு கூட தாலி கட்டிடுவேன். கௌதம், கழுத வெளியில ஒண்ணு இருக்கு, பிடிச்சிட்டு வர வேணா? ஏன் நீ சும்மா ஒரு பேச்சுக்கு ஃப்ளோல வந்துச்சு, நல்லா வருவீங்க. ஆனா இவங்க சந்தோஷமா இருக்கிறத பார்த்தா எனக்கு அப்படியே வயிறு எரியுது. எனக்கு வயிறு பத்திக்கிட்டு எரியுறதுல ஒரு ஊரே பிடிச்சி எரிஞ்சிடும் போல, அந்த அளவுக்கு பத்திக்கிட்டு வருது. இவ்வளவு கூத்தம் கும்மாளமா இருக்காங்க, நமக்கு தெரியாம என்னென்னவோல நடக்குது. பத்தாவதுக்கு இந்த கௌதம் பையன் இவ தங்கச்சியை கல்யாணம்
கல்யாணம் பண்ணிக்க போறானா. எல்லாம் ஒரு இதாக தான் திரியிறாங்க. இவங்களுக்குள்ள சண்டை வந்தாதான் நல்லா இருக்கும். இந்த சஞ்சி எப்படிதான் இப்படி மாறினான்னு தெரியல. அந்தர்பெட்டி அடிக்கிறேன். இந்த நேரம் பார்த்து மாமாவையும் காணும். மாமா இருந்தா இப்பெல்லாம் சிரிப்பும் கும்பலமா இருக்குமா? எனக்கு தான் பத்திக்கிட்டு வருது. ஏய் கமலி, இந்த அண்ணனே வந்துட்டார் போல. அண்ணி ஞாபகம் வந்து ஒரே ரொமான்ஸ் தான் போல. டேய் சும்மா இருடா, நீ ஒரு ஆள். சொல்லுங்க சஞ்சய், என்ன இப்பதான் போனீங்க? ஏதோ முக்கியமான மீட்டிங் இருக்குன்னு சொல்லிட்டு போனீங்க, அதுக்குள்ள வந்துட்டீங்க. என்னாச்சு? மீட்டிங் முடிஞ்சா இல்ல போஸ்ட்போன் ஆயிடுச்சா? டேய் சஞ்சய், என்னடா பண்ற? புள்ளி எதுக்குடா படிச்ச? அப்பாடா, இப்பதான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் இவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்களேன்னு. அடி வாங்குனியா? வாங்குனது சரி. என் வயிற்றுச்சு, நீ சும்மா விடுமா? அனுபவி. அண்ணா, இப்போ எதுக்கு அண்ணி அடிச்சிங்க? பாவம், நல்லா இவ்வளோ நேரம் எவ்வளோ சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க தெரியுமா? பாரு, வந்தோன்னு அழுக வச்சுட்டேன். இப்போ எதுக்கு அடிச்ச நீ? என்னோட ஃபைலை நீ எடுத்தியா? ஆமா சஞ்சய், பெட் மேல கிடந்துச்சு, அதான் எடுத்து நான் பீரோல வச்சேன். ஏன், என்னாச்சு? என்ன நொன்னாச்சு? உன்னை இந்த வேலையெல்லாம் பார்க்க சொன்னாங்களா? அங்கே மீட்டிங்கில் போய் உட்காந்தா ஃபைலை காணோம். ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எப்போவுமே இந்த மாதிரி நடந்ததில்ல. இல்லை, இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நடந்திருக்கு. எல்லாம் ஒன்னால. உன்னை இந்த வேலையெல்லாம் நான் பார்க்க சொன்னேன்னா, இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் சாப்பிட்டோமா இருந்தோமா அப்படின்னு இருந்த இடம் தெரியாமல் இருக்கணும். அதை விட்டுட்டு சும்மா ரைட்ஸ் இருக்கக்கூடாது. என்கிட்ட வந்து வீட்டில் சும்மா தானே இருக்க. போர் அடிச்சிச்சுன்னா வேற ஏதாச்சும் போய் வேலையை பாரு. சும்மா என் ஃபைலை நோன்ற வெளில வச்சுக்காத. அந்த உரிமை உனக்கு யாரும் கொடுக்கல. இனிமே என் விஷயத்தில் தலையிட்ட அவ்வளோதான் சொல்லிட்டேன். எவ்வளோ பெரிய மீட்டிங் ஒன்னால இன்னைக்கு கெட்டு போச்சு. போறேன், மறுபடியும் போயிட்டு வந்து சாயங்காலம் வந்து உன்னை வச்சுக்கிறேன். அண்ணே, அண்ணே ஏதோ கோவத்தில் அடிச்சிருச்சு. அது எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க. ஆமா கமலி, ஏதோ மீட்டிங் டென்ஷன்ல இப்படி பண்ணிட்டேன். அவன் பேசுனதெல்லாம் மனசுல வச்சுக்காதம்மா. அவன் ஏதோ வாய் தவறி வார்த்தையை விட்டுட்டேன். அதெல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ணாத. இல்லைங்கத்த, அவங்க வார்த்தையெல்லாம் விடலை. அவங்க மனசுல இருக்கதான் பேசினாங்க. நான் தான் ஓவரா அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டேன். அது எவ்வளோ பெரிய தப்புன்னு இப்போதான் என்னோட மரமட்டைக்கு புரியுது. கொஞ்சம் நல்லா சிரிச்சு பேசணுன்னு அவங்க நம்ம மேலே பாசம் வச்சுருக்காங்க அப்படின்னு நினைக்கிறது தப்பு தானே. சூப்பர் கமலி, இப்போதான் நீ கரெக்டாக பேசியிருக்க. நீ பாட்டுக்க இவங்க சொல்கிறத வச்சு சஞ்சய் நம்ம மேலே பாசமாக இருக்காரு அப்படி இப்படின்னு உன் மனசுக்குள்ளே ஏதாச்சும் ஆசை வளர்த்துக்காத. வளர்த்துக்கினேன்னு வச்சுக்கவே பின்னால நீ என்ன கஷ்டப்படுவ. இந்த பாரு, இவங்க வாட்டுக்கு பேசிட்டு நீ அடி வாங்கும்போது கூட பேசாம தான் இருந்தாங்க. யாரும் தடுக்க கூட இல்லைல்ல. அந்த மாதிரி தான் ஆயிரும் உன் நிலைமை. நான் உன் நல்லதுக்காக தான் சொல்றேன். சஞ்சய் எப்பவும் உன்னை ஏத்துக்கவே மாட்டார். அது இந்த ஜென்மத்துல நடக்காது. அப்பப்ப நம்ம கிட்ட சிரிச்சு பேசுறாரு அப்படிங்கிறக்காக நீ ஏமாந்துடாத கமலி. என்ன இருந்தாலும் உனக்கு நீனே சம்பாரிச்சு வச்சுக்க. எப்படி இருந்தாலும் போனோன்னு யூஸ் ஆகும்ல. இங்கேவான் இருக்க போறேன். ஆமா, என்னதான் இருந்தாலும் இவன் சொல்றதும் கரெக்டு தானே. ஹரிணி சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? நான் தான் கொஞ்சம் அசந்துட்டேன். ஏதோ 2 நாள் நம்ம கிட்ட நல்லா பேசுறாரு, நம்ம மேல பாசம் வந்துருச்சோ அப்படின்னு நான் கொஞ்சம் தடுமாறிட்டேன். அது எவ்வளோ பெரிய முட்டாள்தானோன்னு இப்போதான் தெரியுது. நம்ம இந்த வீட்டில் ஒரு கெஸ்ட்டுன்னு கூட சொல்ல முடியாது. அதை விட கேவலமாக தான் இருக்கும். இந்த வீட்டில் இருக்க வரைக்கும் நம்ம சாப்பாட்டுக்கு நம்ம தான் வேலைக்கு போகணும். இந்த வீட்டில் இனிமேல் உட்காந்து நம்ம சாப்பிடவே கூடாது. பெட்டில் கிடந்துச்சுன்னு எடுத்து வச்சது எவ்வளோ பெரிய தப்பு. அவங்க மறந்துட்டு போனதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? எல்லாரும் முன்னாடி இப்படி அடிச்சிட்டாங்க. தனியாக அடிச்சிருந்தா கூட எனக்கு வழி தெரிஞ்சிருக்காது. சரி, அவங்க வீடு, அவங்க ஃபைலு, என்னோட தப்பு தானே அவங்க கிட்ட உரிமை எடுத்தது. என்ன இருந்தாலும் நான் யாரோ தானே, இந்த வீட்டை விட்டு போக போகிறோ தானே. எதுக்கு நான் உரிமை எடுக்கணும்? கமலி, ஹரிணி ஏதாச்சும் சும்மா சொல்லிக்கிட்டு இருப்பா. அவள் பேச்சு கேட்டு சஞ்சயை தப்பாக நினைக்காதம்மா. கோவத்தில் அப்படி பண்ணியிருப்பேன். இல்லைங்கிட்ட, அவங்க கரெக்டாக தான் பண்ணியிருக்காங்க. அவங்க பேசுனதெல்லாம் கரெக்டு தான். நான் உரிமையை எடுத்துக்கக்கூடாதுல்ல. அவங்க என் கழுத்தை தாலி கட்டிட்டாங்கிறதுக்காக எல்லா உரிமையும் எடுத்துக்க முடியுமா? அவங்களா கொடுத்தாதான் நம்ம எடுத்துக்க முடியும். நம்மளாம் எடுத்துக்கக்கூடாது. சரிங்கத்த, நான் ரூமுக்கு போகிறேன். என்ன கௌதம், என்னத்த ரொம்ப சந்தோஷமா இருந்தீங்க போல. என் வயிற்றுச்ச உங்களெல்லாம் சும்மா விடுமா? இப்போ பாருங்க, உங்கள் சந்தோஷம் பூரா காத்தோட பறந்து போயிடுச்சு. மாமா இல்லாத நேரத்தில் எல்லாரும் சேர்ந்து அரட்டை அடிக்கிறீங்க. அரட்டை நல்லா உங்கள் மருமக அடி வாங்கினாலாம். வாங்கினது சரிதான்.
வேதாளம் முருங்கை மரம் இங்கே ஏறினதான், இனி அந்த வேதாளம் இறங்காது. வேதாளம்னு உங்க மகனை தான் சொல்றேன். பாவமா அண்ணி எவ்வளோ சந்தோஷமா சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்தாங்க. அண்ணன் எதுக்கு தான் இப்படி பண்ணுது? என்னதான் கோவம் இருந்தாலும் அட்லீஸ்ட் ரூமில் போயாச்சும் பேசலாம்ல. நம்ம முன்னாடி அடிச்சா அவங்களுக்கு எவ்வளோ மனசு வலிக்கும். அதுவும் இல்லாமல் இந்த வீட்டில் நீ சும்மா தான் தின்னுக்கிட்டு இருக்க, என்னோட ஃபைலெல்லாம் எடுக்க உனக்கு என்ன உரிமை இருக்குது அப்படி இப்படின்னு யாரோ மூணாவது மனசுல மாதிரி பேசினா உங்கள் மனசு எவ்வளோ கஷ்டப்படும். போமாங்கிட்டு. எனக்கும் கஷ்டமா தான்டா இருக்கு. நம்ம என்னடா பண்றது, அவன்கிட்ட சொல்லவும் முடியல. பாவம் புள்ள. சரி, கொஞ்ச நேரம் ஆகட்டும், அதுக்கப்புறம் நான் போய் பேசுறேன். என்னங்க டீ போட்டு எடுத்துட்டு வரட்டுமா? இல்லை வேணாம், கொஞ்ச நேரம் ஆகட்டும், நானே கேட்குறேன். என்ன இந்த மனுஷன் ஒரே யோசனையாகவே இருக்காரு. இப்போதைக்கு பேசலாமா வேணாமா? இப்போதைக்கு பேசக்கூடாது, ஏதோ யோசனையாகவே இருக்கார். இருக்கட்டும், கொஞ்சம் நேரம் ஆகட்டும், நாளைக்கு பேசுவோம். அந்த பசங்க வந்ததுலேருந்து இவர் ஒரு மாதிரியா இருக்கார். பேசாமல் அந்த கல்யாணத்தை நிப்பாட்டிட்டாருன்னா அத்தாடி அது மட்டும் நடக்கவே கூடாது. அப்படி நடந்துச்சுன்னா இவங்களுக்கு நேற்று வந்தவங்க நல்லவங்க மாதிரி இருக்காங்களே, அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா அவன் நல்லா சந்தோஷமாக இருப்பாளே. அவளை விரும்புகிற ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா ராணி மாதிரில பார்த்துப்பேன். அப்படி மட்டும் நடந்துடவே கூடாது. இவர் மனசை மாற்றணும். இவர் மனசில் என்ன தான் நினச்சிக்கிட்டு இருக்காருன்னு அவர் வாயாலே சொல்லட்டும். அதுக்கப்புறம் நம்ம தூபத்தை போட வேண்டியதான். பிரியா வாமா, வந்துட்டியா? ஆமாம், இவ தான் இந்த மனுஷன். என்ன இவ கூட பேசாமல் தானே இருந்தார், இப்போ என்ன கூப்பிடுறாரு? அந்த பசங்க வந்து பேசுனதுலேருந்து இவர் ஆளே சரியில்லை. இப்படியே விடக்கூடாது, அது நமக்கு தான் ஆபத்து. அப்பா, என்னையவா கூப்பிட்டீங்க? ஆமாம் பிரியா, உன்னை தான் கூப்பிட்டேன். வேலையெல்லாம் நல்லா முடிஞ்சா? ஆஃபீஸ் எப்படி போச்சு? நல்லா போச்சா? அப்பா, நீங்க என்கிட்ட பேசுறீங்களா? ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. எதுக்குப்பா என்கிட்ட பேசாம இருந்தீங்க? சத்தியமா, அம்மா மேல சத்தியமா அந்த காசை நான் எடுக்கலப்பா. அதோடய அன்னைக்கு வந்த பையனும் எனக்கு தெரிஞ்ச பையனே இல்லப்பா. நீங்க என்னை தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. உங்க பொண்ணு நான் தப்பு பண்ணுவேனாப்பா? ஆமாம்மா, நானும் அவசரப்பட்டு உன்னை தப்பாக நினச்சிட்டேன். யார் மேலே தப்புன்னு தெரியாமல் உன் மேலே தப்பாக புரிஞ்சுக்கிட்டேம்மா. நீ எடுத்ததை நான் பார்க்கல, இருந்தாலும் உன்னை தப்பாக நினச்சது தப்பு தான். அன்னைக்கு வந்தப்பவும் ஒரு பையனோட பேசிகிட்டு இருந்ததா பார்த்தோம். அதை வச்சு நானும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன். எதையும் தீர விசாரிக்காமல் அட்லீஸ்ட் உன் ஃப்ரெண்டாக கூட இருந்திருக்கலாம்ல. அதை பற்றி நான் யோசிக்கவே இல்லை. பேசாம அப்பா கிட்ட அவன் ரேகாவை பார்க்க வந்தவன் சொல்லிடலாமா? வேணாம், சித்தி வேற இருக்காங்க. இப்போதைக்கு சொன்னா அதை வேற மாதிரி திருவி விட்டு வேற ஏதாச்சும் பிரச்சனை பண்ணி மறுபடியும் அப்பாவை நம்ம கிட்ட இருந்து பிரிச்சுட்டா வேணாம், நம்ம ஃப்ரெண்டுனே சொல்லிடுவோம். ஆமாப்பா, என்னோட ஃப்ரெண்டு தான் நோட்ஸ் வாங்குறதுக்காக வீட்டுக்கு வந்திருந்தான். அந்த நேரம் தான் நீங்கள் வந்துட்டீங்க. நான் சொல்கிறதுக்குள்ள நீங்கள் ஏதேதோ நினச்சி என்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட பேசாமல் இருந்துட்டீங்க. என்ன இந்த மனுஷனுக்கு பைத்தியம் எதுவும் பிடிச்சிருச்சா? இப்படி மாறிட்டாரு. எல்லாம் நடக்க போகிற சமயத்தில் இப்படி மாறுவார்னு நினைக்கல. எல்லாத்துக்கும் காரணம் அந்த 2 பசங்களும் தான். எதுக்கு தான் வந்தாங்களோ தெரியல. இவன் நல்லா அழகாக காமிச்சு மடக்கி வச்சிருக்கா. 2 பேரும் வீட்டுக்கு வந்தது இப்போ தப்பாக போச்சு. இவர் மனசை மாற்றி விட்டுட்டுல போயிட்டாங்க. அப்பா, நான் எந்த தப்புமே பண்ணலப்பா. உங்கள் பொண்ணுப்பா 50,000 எடுத்து நான் என்னப்பா பண்ண போகிறேன்? எனக்கு செலவுக்கு வேணும்னா நான் கேட்காமலே எனக்கு நீங்கள் தருவீங்க. அப்புறம் எதுக்குப்பா எனக்கு காசு? இந்த ட்ரெஸ்ஸு கூட நீங்கள் கொடுத்து வச்சு சேர்த்து ஆஃபரில் வாங்கினதாப்பா. அவ்வளோ காஸ்ட்லிலாம் நான் வாங்க மாட்டேன். உங்களுக்கே தெரியும்ல, நீங்கள் பீரோவில் வாசை கொண்டு போய் என்னை தான் வைக்க சொல்வீங்க. அப்போதைக்கு எடுக்காதாள் இப்போ எப்படிப்பா எடுப்பினா? ஆமாம்மா, அதையும் தான் நேற்று யோசிக்கவே இல்லை. நேற்று அந்த பசங்க சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கே தோணுச்சு. பசங்களப்பா? யார் சொல்கிறீங்க? அந்த நான் அப்புறம் சொல்கிறேன். உன் கையால் எனக்கு டீ போட்டு கொடுமா. டீ குடிச்சு ரொம்ப நாளாச்சு. இங்கே டீ ஒழுங்காக போடுறாங்க இல்லைன்னு கடையிலே குடிச்சு நாக்கு செத்து போச்சு. என் பொண்ணு கையால் சாப்பிட்டா நல்லா இருக்கும். இருங்கப்பா, 5 நிமிஷத்தில் டீ போட்டுட்டு சாப்பாடு வேகமாக ரெடி பண்ணிடுறேன். ஒரே நாளில் இப்படி மாறுவான்னு எதிர்பார்க்கவே இல்லையே. இது மட்டும் ரேகாவுக்கு தெரிஞ்சா அவ்வளோதான். பாவம் புள்ள இப்போ தான் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கா. அவகிட்ட சொல்லித்தான் ஆகணும், இல்லைன்னா அவளுக்கே தெரிஞ்சிடும். அதுக்கு முன்னாடி இந்த மனுஷன்கிட்ட பேசணும். எப்படிலாம் மனசை மாற்றி வச்சிருந்தேன், ஒரே நாள் அவங்க வந்து மாற்றிட்டு போயிட்டாங்க. நடக்கட்டும், நான் கல்யாணம் நடக்கலையில பார்த்துட்டேன்.